ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோப்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மைக்ரோப்ஸ் ஹியூமனுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் எந்த அளவுக்கு மைக்ரோப்ஸ் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் மைக்ரோப்ஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாகவும் பயோ ஃபர்டிலைசராகவும் இருக்குது. நம்ம லோவர் கிளாஸில் வாட்டர் சைக்கிள்லாம் பற்றி படிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு அப்படிங்கிறப்போ விவசாயம், நம்ம சாயில் லேண்டில் தான் பிளான்ஸ் கிராப்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறோம். இந்த பிளான்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு கண்டிப்பாக நியூட்ரிஷன்ஸ் தேவை. அந்த நியூட்ரிஷன்ஸை சாயிலிருந்து நம்ம ஊற்றுற வாட்டர்லேருந்து பிளான்ஸ் த்ரூ தேர் ரூட்ஸ் தே அப்சர்வ். இப்போ சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸை பிளான்ஸ் அப்சர்வ் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே நியூட்ரிஷன்ஸ் சாயிலில் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த நியூட்ரிஷன்ஸை பேலன்ஸ்டாக என்ரிச்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் தான் இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மைக்ரோப்ஸ் பிளே அ வைட்டல் ரோல் இன் த சைக்கிளிங் ஆஃப் எலமெண்ட்ஸ். அந்த நியூட்ரிஷன்ஸை தான் நம்ம எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைக் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ். இது எல்லாத்தையுமே மைக்ரோப்ஸ் கொடுக்குது பிளான்ஸுக்கு பேலன்ஸ்டாக வச்சுருந்து. அண்ட் ஸோ தீஸ் மைக்ரோப்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் அ பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ். நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோஃபர்டிலைசர் பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ தான் பார்த்தோம் மைக்ரோப்ஸ் சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸை என்ரிச் பண்ணும். அதனால தட் வி கால் இட் ஆஸ் அ பயோஃபர்டிலைசர். பயோஃபர்டிலைசர் அப்படின்னா ஃபர்டிலைசர்னா உரம், பயோஃபர்டிலைசர் அப்படின்னா உயிர் உரம். அப்போது அந்த சாயிலோட நியூட்ரிஷன்ஸை கொடுக்கறது இந்த மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அது உயிர் உரம் பயோஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயோஃபர்டிலைசருக்கு மெயின் சோர்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த மைக்ரோப்ஸ் தான். மைக்ரோப்ஸ் லைக் பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, ஃபங்கை. ஸோ இந்த பயோ அப்படிங்கிற இந்த லிவிங், இந்த உயிர் தான் ஒரு ஃபர்டிலைசராக இந்த இடத்துல இருக்குது. பிளான்ஸுக்கு நம்ம நிறைய நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம். அதில் மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறது நைட்ரஜன் தான். இந்த நைட்ரஜன் பிளான்ட்டோட சாயிலில் அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இந்த நைட்ரஜன் எங்கே இருக்கும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் தான் இந்த நைட்ரஜன் இருக்கும். அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணோன்னா பிளான்ட்டுக்கு எந்த மாதிரி ஃபார்மில் அந்த நைட்ரஜன் தேவையோ அந்த அவைலபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த மைக்ரோப்ஸோட வேலையே. ஸோ திஸ் இஸ் டன் பை த மைக்ரோப்ஸ். இது எந்த மாதிரி மைக்ரோப்ஸ் பண்ணும் அப்படின்னா ஃப்ரீ லிவிங் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ். அதாவது இப்போது இங்கே பிளான்ட் இருக்குது, இங்கே சாயில் இருக்குது அப்படின்னா இந்த சாயிலில் சும்மா ஃப்ரீயாக அங்கங்கே திரிஞ்சிட்ருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரீ லிவிங் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் பிளான்ட்ஸ், இல்லைனா பிளான்ட்ஸோட சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் பண்ணும். அதாவது பிளான்ட்டோட ரூட்ஸில் இருந்துக்கிட்டு அந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை பிளான்ட்டுக்கு தேவையான அவைலபிள் ஃபார்முக்கு மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரேட்ஸ் இந்த ஃபார்மில் பிளான்ட்ஸுக்கு தேவைன்னா இந்த ஃபார்மில் மாற்றி கொடுக்கும். ஸோ பிளான்ட்டோட ஒரு ரூட்டில் இருந்துக்கிட்டு பண்ணுறதுனால, பிளான்ட்டோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால இது நம்ம சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்தெந்த பாக்டீரியா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அசோபாக்டர், நைட்ரோசோமோனாஸ், நாஸ்டாக். இது ஃப்ரீ லிவிங் ஒன். அண்ட் சிம்பயோட்டிக் மைக்ரோப்ஸ் லைக் ரைசோபியம், ஃப்ராங்கியா இதெல்லாம் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் ஆஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் அப்படின்னா எதையோ கண்ட்ரோல் பண்ணுது. பயோ கண்ட்ரோல் அப்படிங்கிறப்போ அந்த லைஃப் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு கண்ட்ரோலிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா ஹார்ம்ஃபுல் அப்படி இல்லைன்னா பேத்தோஜெனிக் ஆர்கானிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் பெஸ்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய சில பெஸ்ட் பூச்சிகள், இன்செக்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம பயோ கண்ட்ரோல் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் அதர்வைஸ் known as a biopesticides. ஸோ இந்த பயோகண்ட்ரோல் ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஆர்கானிசம் பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், பிடி ஷார்ட்டாக சொல்லுவோம். இட் இஸ் அ ஸ்பீஷியஸ் ஆஃப் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணது, தட் இஸ் கால்ட் ஆஸ் அ கிரை ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் அந்த பிளான்ட்ல இருக்குல்லையே அந்த இன்செக்ட் லார்வாவுக்கு டாக்ஸிக்காக இருக்குது. அந்த லார்வாவை கில் பண்ணிடுது. இந்த பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் சாக்கட்ஸாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம வாங்கி வாட்டரில் டிசால்வ் பண்ணி பிளான்ட்ஸுக்கு ஸ்ப்ரே பண்ணும் போது அந்த பிளான்ட்ஸ் விச் இஸ் இன்ஃபெக்டட் வித் த இன்செக்ட் லார்வா அது என்ன ஆயிரும்னா இறந்து போயிடும். நெக்ஸ்ட்டு மைக்ரோப்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்மெண்டட் பீவரேஜஸ் ப்ரொடக்ஷனில் வைன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரம் த கிரேப் ஃப்ரூட் சாக்கரோமைசஸ் செரிவேசே அப்படிங்கிற இந்த மைக்ரோப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு காஃபி பீன்ஸ், டீ லீவ்ஸ் அண்ட் டொபாக்கோ லீவ்ஸ் இதெல்லாம் வந்து ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு பாக்டீரியா பெசிலஸ் மெஹாச்செரியம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் திஸ் கிவ்ஸ் அ ஸ்பெஷல் அரோமா. அண்ட் தேர்ட் ஒன், மில்கை வந்து கேர்டாக மாற்றுறதுக்கு லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிற இந்த ஸ்பீஷியஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அட் லாஸ்ட்டாக ஆர்கானிக் ஆசிட் என்சைம்ஸ் அண்ட் விட்டமின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மைக்ரோப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்கானிக் ஆசிட்டான ஆக்சாலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபங்கஸ் ஆஸ்பரஜில்லஸ் நைஜர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் என்சைம்ஸான லிப்பேஸ், இன்வெர்டேஸ், புரோட்டீஸ் அண்ட் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் இந்த மாதிரி ஏஸ் அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து என்சைம் தான். ஸோ இந்த மாதிரி என்சைம் வந்து எதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்கன்னா மைக்ரோப்ஸ்லேருந்து. அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸோடைய ரிச் சோர்ஸ் வந்து ஈஸ்ட். நெக்ஸ்ட்டு தேர்டாக மெடிசனில் எப்படி மைக்ரோப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோஆர்கானிசத்துலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டபாலிக் ப்ராடக்ட். இது வெரி லோ கான்சன்ட்ரேஷனில் இருந்தாலே போதும், நம்ம பாடியில் வேறு ஏதாச்சும் மைக்ரோப்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து இன்ஹிபிட் பண்ணும், தடுத்து நிப்பாட்டும். ஆர் டிட்ரிமெண்டல் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு தீங்கு விளைவிக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து. 1929 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்கான பெனிசிலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஹியூமன் பீயிங்ஸில் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வச்சு we can able to control a infectious disease like காலரா அப்படிங்கிறது வாட்டர் மூலயமா நமக்கு வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், அதனால டயரியா, டீஹைட்ரேஷன்லாம் நடக்கும். நெக்ஸ்ட்டு டிப்தீரியா அப்படிங்கிறது நம்மளோட நோஸ் அண்ட் த்ரோட் வந்து சீரியஸாக இன்ஃபெக்ட் ஆகி அப்போ அது மூலயமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் தான் வந்து டிப்தீரியா. நெக்ஸ்ட்டு நிமோனியா அப்படிங்கிறது லங்ஸில் இன்ஃப்ளமேஷன் இருந்து அதில் வாட்டர் வந்து ஃபில் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நிமோனியா. டைஃபாய்டு அப்படிங்கிறது வாட்டர் அண்ட் ஃபுட் மூலமாக பரவக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்லாம் சரி பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். இப்போ இந்த டேபிள் காலம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த கிளாஸ் ஆஃப் மைக்ரோஆர்கானிசம் வந்து இதில் இருக்குது அண்ட் இந்த மைக்ரோஆர்கானிசத்தில் என்ன டைப் ஆஃப் மைக்ரோஆர்கானிசம் வந்து இது அண்ட் இதில் இருந்து என்ன டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆஃப் மைக்ரோஆர்கானிசமில் பாக்டீரியா எடுத்துக்கிட்டோன்னா இந்த பாக்டீரியாவில் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ் அப்படிங்கிற ஒரு டைப்பில் இதிலிருந்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு டைப் வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ் எரித்ரியஸ், இதில் இருந்து எரித்ரோமைசின் அப்படிங்கிற இன்னொரு ஆன்டிபயோட்டிக் வந்து இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் மைக்ரோஆர்கானிசம் வந்து ஃபங்கை. ஸோ ஃபங்கையில் ஒரு டைப் வந்து பெனிசிலியம் நோட்டாடம். ஸோ இதிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக் வந்து பெனிசிலின். அண்ட் இன்னொரு டைப் வந்து செஃபாலோஸ்போரின் ஆக்ரிமோனியம், இதிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக் வந்து செஃபாலோஸ்போரின். நெக்ஸ்ட்டு வேக்சின்ஸ் பற்றி பார்க்கலாம். வேக்சின்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மைக்ரோப்ஸை வந்து கில் பண்ணுறது மூலயமா, அப்படி இல்லைன்னா அட்டெனுவேட் பண்ணுறது மூலயமா. அட்டெனுவேட் அப்படிங்கிறது என்னென்னா மைக்ரோப்ஸை லேபில் வச்சு அதை வீக்கன் பண்ணுறோம். வீக்கன் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணாலும் நமக்கு எந்த டிசீஸையும் காஸ் பண்ணாது, நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து காட்டும். அதாவது இப்போ பாம்புக்கு பல் இருந்தால் கொத்தும், பல்லை பிடிங்கிட்ட ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் மைக்ரோப்ஸோட இதை வந்து வீக்கன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணாது, நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ கில் பண்ணியோ இல்லைனா அதை அட்டெனுவேட் பண்ணியோ மைக்ரோப்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து வேக்சின். இந்த இன்ஆக்டிவான மைக்ரோப்ஸ் வந்து நமக்கு எந்த ஒரு டிசீஸையும் காஸ் பண்ணாது, இருந்தாலும் நம்மளோட பாடியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிது அகெயின்ஸ்ட் த ஆன்டிஜன் இன் மைக்ரோப். அதாவது நம்மளோட பாடியில் ஃபாரின் மைக்ரோப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டான ஆன்டிபாடிஸை வந்து இந்த வேக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிது. நெக்ஸ்ட்டு ஒரு சில டைப் ஆஃப் வேக்சின் பார்க்கலாம், அதோட நேம் என்ன, டிசீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக்சின் வந்து லைவ் அட்டெனுவேட்டடு. ஸோ இதில் நேம் ஆஃப் வேக்சின் அப்படின்னு பார்க்கும்போது MMR. அண்ட் இது என்னென்ன டிசீஸை க்யூர் பண்ணுதுன்னா மீசில், மம்ஸ் அண்ட் ருபெல்லா. நெக்ஸ்ட்டு PCG பெசிலஸ் கால்மெட்டி க்யூரின், இது என்ன டிசீஸை க்யூர் பண்ணுதுன்னா டியூபர்குலோசிஸ். அடுத்த ஒன் வந்து இது லைவ் அப்படின்னா இது வந்து இன்ஆக்டிவேட்டட் கில்டு ஆன்டிஜன். லைவ் அட்டெனுவேட்டட் அப்படின்னா லைவ் அட்டெனுவேட்டட்னா உயிரோட தான் இருக்குது, ஆனால் அதோட இது வந்து வீக்கனாக இருக்குது. இது வந்து இன்ஆக்டிவேட்டட் அப்படின்னா அந்த மைக்ரோப்பை வந்து கில் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் IPV, இதோட நேம் ஆஃப் வேக்சின். அண்ட் இது என்ன டிசீஸை க்யூர் பண்ணுதுன்னா போலியோ. அடுத்து சப்யூனிட் வேக்சின் விச் இஸ் அ பியூரிஃபைடு வேக்சின். இதோட நேம் ஆஃப் வேக்சின் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் B வேக்சின். இது என்ன டிசீஸை க்யூர் பண்ணுதுன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் B. ஸோ அடுத்து வந்து டாக்ஸாய்டு விச் இஸ் இன்ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன். அண்ட் இதோடைய வேக்சினோடைய நேம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டெடானஸ் டாக்ஸாய்டு TT. இது என்ன டைப் ஆஃப் டிசீஸை க்யூர் பண்ணுதுன்னா டெடானஸ்.
அடுத்து டிப்தீரியா டாக்ஸாய்டு. இது என்ன டைப் ஆஃப் டிசீஸை க்யூர் பண்ணுதுன்னா டிப்தீரியா. ஓகே, அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோப்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு வேரியஸ் ஃபீல்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெடிசன் பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்தா இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமௌங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு சயின்ஸை பற்றி ஈஸியாக தமிழில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரின்னு எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6லேருந்து ஸ்டாண்டர்ட் 8 வரைக்கும் எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இயர் நான் ஸ்டாண்டர்ட் 9ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சுட்டு செகண்ட் டேர்ம் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா you can go to my playlist and check that. Don't forget to subscribe my channel and click the notification bell button to get the latest upcoming videos. See you soon again in next video. Thank you for watching.